உள்ள தரிசனம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். சின்னதா ஷார்ட்டா ரொம்ப அதிகமா இல்லாம கோவில் இருக்கும்போது திடீர்னு தோணுச்சு, சரி தைப்பூசம் வருது, ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் மக்களிடம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஷார்ட்டா ஒரு 4 விஷயம். நீங்க நிறைய யூடியூப் திறந்தாலே வருது தைப்பூசத்துக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு, அதனால நான் ரொம்ப அதெல்லாம் விவரிக்காம எனக்கு தெரிந்த பாணியில இந்த தைப்பூசத்திற்கு என்னவெல்லாம் விடயங்கள் மேற்கொண்டால் வாழ்விலே செழுமைப்படுத்திக் கொள்ள முடியும் அப்படின்னு டக்கு டக்குன்னு பாத்திரலாமா? ஓகே. தைப்பூசத்துக்கு நீங்க என்ன பண்றீங்களோ இல்லையோ, தைப்பூச தினம் வரக்கூடிய நாளே இந்த தடவை ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது. அதனால் யாரெல்லாம் எனக்கு தெரிந்து இந்த தடவை சூரியன், செவ்வாய், புதன் எல்லாருமே ஒரே இடத்தில், சுக்கிரன், வாழ்வியலுக்கு தேவைப்படக்கூடிய அத்தனை கிரகங்களும் ஒரு இடத்தில், அதுவும் காலபுருஷனுடைய 10ஆம் இடத்தில் சங்கமிக்கக்கூடிய இந்த ஒரு வருடம் என்பது ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிகழக்கூடிய ஒரு தருணம். அது இப்போ அப்படின்னு அளவீடெல்லாம் சொல்லவே முடியாது. 10ஆவதுக்கு அப்படியே அழகா குருவோட பார்வையிலையும் போகக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய இந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு யாருக்கெல்லாம் வேலை வேண்டுமோ சாயங்காலம் கரெக்டா ஒரு 6 மணிலிருந்து 8 மணிக்குள் வேலை வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் செவ்வரளி பூ எடுத்து சகப்பு கலர் திரி போட்டு நெய் விளக்கேற்றி தைப்பூசத்தன்னைக்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்தீர்களே ஆனால் வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கும். ஓகே. 2வது 8 to 9 மணி இந்த நேரத்தை எப்பயுமே தவற விடாதீங்க. அதுவும் இந்த நேரத்துல ஞாயிற்றுக்கிழமையோடு வரக்கூடிய விஷயம். சூரியன் தாங்க ஆத்ம கரகன், சூரியன் தான் பித்ருக்கரகன், சூரியன் தான் ஒரு வம்சத்தை உரிவு செய்யக்கூடியவன். அப்ப இந்த சூரியனுடைய ஆளுமையிலும் செவ்வாயுடைய ஆளுமையிலும் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு என்பது இந்த 7 to 8 இருந்தாலும் சரி, 8 to 9 இருந்தாலும் சரி, 2 மணி நேரம் உங்களுக்குன்னு இந்த நாள்ல இருக்கு. 6 ஷட்கோணங்கள் போட்டு 6 அகல் விளக்கு மண் விளக்கு ஏற்றி இழுப்ப எண்ணெய் ஊற்றி அதோடு நெய்யும் சேர்ந்து நல்லெண்ணையும் சேர்ந்து விளக்கேற்றும் போது முருகப்பெருமானுடைய அருளை இந்த தடவை கொண்டு வர முடியும். ஒரே ஒரு சின்னதா ஒரு மந்திரம் சொல்லி கொடுக்குறேன். இந்த மந்திரத்தை மட்டும் இந்த தடவை நீங்க சொன்னீங்கன்னா ஓடி வந்து உங்ககிட்ட உட்காந்து நீ கேட்கறதெல்லாம் இந்தான்னு கொடுக்க ஆரம்பிச்சிருவார் அந்த கடவுள். ஓகே. ஓம் ஐம் க்ளீம் சரவண பவாய நம. ஓம் ஐம் க்ளீம் சரவண பவாய நம. ஓம் ஐம் க்ளீம் சரவண பவாய நம. இந்த மந்திரத்தை நான் சொன்ன மாதிரி 7 மணியிலிருந்து 9 மணிக்குள் இருக்க கால அளவில் உங்களுடைய எண்ணங்களை குவித்து வைத்து 6 விளக்கு ஷட்கோண விளக்கு ஏற்றி சிகப்பு திரி போட்டு முடிந்தா இழுப்பெண்ணை வாங்குங்க. இல்லாவிட்டால், ஏன்னா இழுப்பெண்ணைக்கு தான் குலதெய்வத்தை வசீகரிக்கக்கூடிய தன்மை உண்டு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. இல்லாட்டி நல்லெண்ணையும் நெய்யும் கலந்தக்கூடிய விளக்கேற்றக்கூடிய மக்களுக்கு இந்த தைப்பூச திருநாளில், ஏன்னா தைப்பூச திருநாள் அன்றுதான் முருகன் மனமகிழ்வோடு இருப்பானாம். மற்ற எந்த நாளில் விட எப்பயுமே நம்ம வந்து ஹாப்பியா இருக்க நாளில் போய் கேட்டால் எல்லாத்தையும் கொடுத்துருவோம்ல. அந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருக்கக்கூடிய நாள் வந்து இந்த தைப்பூச திருநாள். பழம்னி என்று சொல்லக்கூடிய பழனி மலையில் வந்து அமர்ந்து அனைவருக்கும் ஆண்டியா இருப்பவனே அரசனாக்கக்கூடிய நாள் இந்த தைப்பூச திருநாள். உங்களுடைய வாழ்விலும் உங்களையும் அரசனாக்குவதற்கு முருகப்பெருமானுடைய அருள் கண்டிப்பாக முன்வந்து நிற்கும். நன்றி.